கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோவில். கலெக்ஷன்ஸ் ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு என்னென்னா, இட் ப்ரொவைட்ஸ் டேட்டா சச்சஸ் அண்ட் அல்காரிதம் டு ஸ்டோர், ரிட்ரீவ், மேனிப்புலேட் அண்ட் அக்ரிகேட் டேட்டா எஃபிஷியன்ட்லி. நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும், அதை எடுக்கிறதுக்கும், அதை மாற்றுறதுக்கும், அதை எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணுறது, ஒன்றா சேர்க்கறதுக்கும் இந்த ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் டேட்டா சச்சஸை ப்ரொவைட் பண்ணுது அண்ட் அல்காரிதம்ஸ். ஓகே, இப்போ என்னென்ன டேட்டா சச்சஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ ஜாவா கலெக்ஷன்ஸ்னாலே இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, நிறைய டேட்டா. ஸோ என்னென்ன டேட்டா சச்சஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ்லாம் நமக்கு கிடைக்குது. அதாவது லிஸ்ட் ஆஃப் டேட்டா, நீ டேட்டா லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம், செட்டில் ஸ்டோர் பண்ணலாம், மேப்பு, கியூ, டிக்யூ, இந்த இன்டர்ஃபேஸ்லாம் யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸுடைய இன்டர்ஃபேஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. ஸோ லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்டாக இருக்கலாம், லிங்க் லிஸ்ட்டாக இருக்கலாம், வெக்டாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி செட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் ஹேஷ் செட்டு, லிங்க்டு ஹேஷ் செட்டு, ட்ரீ செட்டு. மேப் வந்து பார்த்தீங்கன்னா, மேப்பில் வந்து டேட்டா கீ வேல்யூ பேராக ஸ்டோர் ஆகும். ஸோ மேப்போட இம்ப்ளிமெண்டேஷன் ஹேஷ் மேப்பாக இருக்கலாம், லிங்க்டு ஹேஷ் மேப், ட்ரீ மேப், ஹேஷ் டேபிள், கன்கரண்ட் ஹேஷ் மேப். ஓகே, அதேமாதிரி க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி க்யூ, லிங்க் லிஸ்ட், இதெல்லாம் இந்த கிளாஸ்லாம் வந்து க்யூ இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதோ அந்த ஃபங்க்ஷனெல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த வே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு கிளாஸ்க்கும். ஓகே, அதே மாதிரி டிக்யூன்றது டபுள் எண்டட் கியூ. கியூனா வந்து நீங்கள் வந்து பேக்கில் மட்டும்தான், எண்டில் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். வெளியே போகிறது ஃபஸ்ட்டு தான் வெளியே போக முடியும். டபுள் எண்டட் கியூ அப்படின்றது ஃபஸ்ட்லேருந்து வெளியே ஆட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வெளியே போகலாம். அதேமாதிரி லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணலாம், லாஸ்ட்லேருந்து வெளியே போகலாம். அதான் டபுள் எண்டட் கியூ. ஓகே ஓகே ஸோ இதில் என்ன அப்படின்னா, மெயினாக லிஸ்ட்டுன்றது ஆர்டர்ட் அண்ட் டூப்ளிகேட்ஸ் அலோட். ஆர்டர்ட்னா நம்ம எந்த ஆர்டரில் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போடுறோமோ அந்த ஆர்டரில் தான் டேட்டா இருக்கும். செட்டும் மேப்பும் அப்படி கிடையாது, இட்ஸ் அன்ஆர்டர்ட். அப்புறம் இது செட்டில் டூப்ளிகேட்ஸ் அலோட் கிடையாது. மேப்பில் கீ வேல்யூ பேரா ஸ்டோர் ஆகும். நான் கியூ சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ கியூக்குள்ளார அவங்க தான் வெளியே வருவாங்க. இப்போ தேட்டரில் போய் க்யூவில் நிற்கிறோம்ல, யார் ஃபஸ்ட்டு போய் க்யூவில் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வெளியே வருவாங்க. ஸோ டிக்யூ வந்து டபுள் எண்டட் கியூ. இன்சர்ட் அண்ட் ரிமூவ் வந்து ரெண்டு எண்ணில் நடக்கும். ஓகே, ஸோ நவ் இப்போ நம்ம லிஸ்ட்டோடைய என்ன இம்ப்ளிமெண்டேஷனும் அதோடைய டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ லிங்க் லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார் அண்ட் ஸ்டாக். இதில் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ அரே லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேக்டு பை டைனமிக் அரே. ஸோ நார்மலாக நம்ம அரே எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ 10 எலமெண்ட் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா 10 எலமெண்ட் தான் ஸ்டோர் பண்ண முடியும் அரேல, ரைட்? ஆனால் அரே லிஸ்ட் வந்து டைனமிக் அரே. ஸோ டைனமிக் அரேனா நீ அரே லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம அரே லிஸ்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணலாம்ல, அப்பண்ட் போட்டு ஆட் பண்ணலாம். அப்போ எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிட்டே போகலாம் அரேல. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 எலமெண்ட் இறக்கி 10 எலமெண்ட் ஆட் பண்ணிட்டே வந்துடும், ரைட்? இப்போ 11வது எலமெண்ட் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை மெமரி அலோகேட் பண்ணாது, மொத்தமாக 20 எலமெண்ட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணிவிடும். 10 அலோகேட் பண்ணும். ஓகே, இது எனி நம்பர், அதில் 20 அலோகேட் பண்ணி இந்த 10 அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிடும். காப்பி பண்ணி 11th எலமெண்ட்டாக தூக்கி இங்கே போட்டுரும். அப்போ இன்னும் 9 எலமெண்ட் ஆட் பண்ணலாம்ல. அடுத்தோடைய மெமரி இல்லை அப்படின்னா அடுத்து 30 எலமெண்ட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணும். ஸோ இதான் டைனமிக் அரே. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டா ஆட் பண்ணும்போது தேவைப்படுற சமயத்தில் மெமரி அலோகேட் ஆகிடும். ஓகே, ஸோ அட்வான்டேஜ் என்ன, ரேண்டமாக எங்கேயாவது போய் நம்ம இண்டெக்ஸ் வச்சு அசஸ் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும் அது. ஓகே, ஆனால் நடுவில் போய் இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது பிரச்சனை. ஓகேவா, நடுவில் போய் இந்த எலமெண்ட்டை நீ இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கிங்க, இங்கே போய் ஒரு இன்சர்ட் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த எலமெண்ட் இங்கே போகணும், இந்த எலமெண்ட் இங்கே போகணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் நவுத்திட்டு அப்புறம் தான் இன்சர்ட் பண்ண முடியும். அதேமாதிரி இங்கே டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த எலமெண்ட் இங்கே கொண்டு வரணும், இந்த எலமெண்ட் இங்கே கொண்டு வரணும். ஸோ தட் இஸ் ஸ்லோ அண்ட் இட் அலோஸ் டூப்ளிகேட்ஸ், அது உங்களுக்கு தெரியும். அண்ட் இட் இஸ் நாட் த்ரெட் சேஃப். ஒரு அரே லிஸ்ட்டை ஒரு த்ரெட் அசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட் அசஸ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், லாக்கிங் அந்த மாதிரி எதாவது போட்டு ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ அரே லிஸ்ட் தான் இது. இதோடைய அரே லிஸ்ட்டோடைய இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அப்படின்னா, யூ டிக்ளேர் த இன்டர்ஃபேஸ், அது என்ன இன்டர்ஃபேஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் போட்டு ஈக்குவல் நியூ அரே லிஸ்ட். இங்கே நம்ம அரே லிஸ்ட்டும் போடலாம். ஓகே, இன்டர்ஃபேஸ் போட்டும் இது பண்ணிக்கலாம். அதில் போய் நான் நிறைய இதை ஆட் பண்ணிட்டேன், நான் மாரி ஆட் பண்ணிட்டே போகலாம். ஆட் பண்ணும்போது ஐ கேன் ஆல்சோ கிவ் பொசிஷன் அண்ட் ஆட், பட் இட் வில் பி ஸ்லோ, அவ்வளோதான். பிரிண்ட் பண்ணனா இப்போ பாரு ஏபி இருக்குது, இப்போ பொசிஷன் 1ல் போட்டுருக்கு, எக்ஸை போடுறேன், அப்போ ஏக்கு அப்புறம் எக்ஸ் வந்துடும், ரைட்? பட் இட் வில் பி ஸ்லோ. இப்போ லிங்க் லிஸ்ட்டுக்கு வருவோம். லிங்க் லிஸ்ட் வந்து ஆஸ் யூ ஆல் நோ, அரே லிஸ்ட்டில் வந்து ஆல் த டேட்டா வில் பி ஸ்டோர்ட் இன் கான்டினியூஸ் மெமரி லொகேஷன். இப்போ இன்டிஜர் அரேனா ஃபஸ்ட்டு டேட்டா 1000ல் இருந்துச்சுன்னா அடுத்த டேட்டா 1004ல் இருக்கும். ஏன்னா ஒரு இன்டிஜருக்கு 4 பைட்டு. ஓகே, லிங்க் லிஸ்ட்டில் பேக்டு பை டபுள் லிங்க் லிஸ்ட்.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டேட்டா 3 4 அப்படி இருக்குன்னா அடுத்த லொக்கேஷன் இருக்கும். ஆனால் லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா 3 இருக்குது அப்படின்னா அடுத்த டேட்டா 4 வந்து வேற ஒரு அட்ரஸ் இருக்கும். இது வந்து 1000ல் இருக்குது அப்படின்னா இது 2000ல் இருக்கும். இங்கே 4 இருக்கும். அப்போ இதை ரீட் பண்ணிவிட்டு எப்படி இப்போ இங்கே ரீட் பண்ணுறது? இங்கே வந்து அடுத்த நோடோட அட்ரஸ் வந்து இந்த நோடில் இருக்கும், ரைட்? இதே டபுள் லிங்க் லிஸ்ட்னா நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும், ப்ரீவியஸ் பாயிண்டர் வந்து ப்ரீவியஸ் நோட அட்ரஸ் இருக்கும். அதுதான் டபுள் லிங்க் லிஸ்ட். ஓகே, இதில் அட்வான்டேஜ் என்னன்னா இன்சர்ஷன் டெலிஷன் ஃபாஸ்டர். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் அரே லிஸ்ட் அண்ட் லிங்க் லிஸ்ட். நான் இங்கே போய் ஒரு நோடை இன்சர்ட் பண்ணணும்னா நோட மெமரி அலோகேட் பண்ணிவிட்டு இந்த நோடை இங்கே பாயிண்ட் பண்ணுறது பதிலாக தூக்கி இங்கே பாயிண்ட் பண்ணி விட்டுணும், இதோட ப்ரீவியஸ் இங்கே பாயிண்ட் பண்ணி விட்டுரு, இதோட ப்ரீவியஸ் இங்கே பாயிண்ட் பண்ணி விட்டுரு, இதோட நெக்ஸ்ட் இங்கே பாயிண்ட் பண்ணி விட்டுரு, இன்சர்ட் பண்ணியாச்சு. இதே நான் அரே லிஸ்ட்டில் போய் இன்சர்ட் பண்ணணும்னா காப்பி பண்ணிட்டே அரே ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டே போகணும், கரெக்டாக? திங்க் இஃப் தேர் ஆர் மில்லியன் நோட்ஸ், மில்லியன் டேட்டா இருக்குன்னா ஒரு டேட்டாவையும் நீ என்ன பண்ணணும், காப்பி பண்ணிட்டே போகணும், இன்சர்ட் பண்ணி டெலிட் பண்ணுறதுலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் கேஸ் வச்சு தான் நம்ம வந்து லிங்க் லிஸ்ட் போகணுமா அரே போகணுமா டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ லிங்க் லிஸ்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா நார்மல் ஒரு லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், கியூக்கு யூஸ் பண்ணலாம், டிக்யூக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, தட் வில் ஆல்சோ சி. ஓகே, இப்போ லிங்க் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது? அதே தான். ஆட் ஃபஸ்ட்டு, ஆட் லாஸ்ட் பண்ணலாம், இண்டெக்ஸ் வச்சும் ஆட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இன்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி கிளாஸ் தான் இது யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து வெக்டார். வெக்டார் இஸ் C++ல இருக்குது வெக்டாரு. வெக்டார் இஸ் ஆல்சோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட்டு. வெக்டார்லேயுமே நம்ம ஆட் பண்ணலாம். இது வந்து ஆனால் த்ரெட் சேஃப். ஒரு வெக்டாரை ஒரு த்ரெட் அசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டால் அசஸ் பண்ண முடியாது, நார்மலாக த்ரெட் சேஃப். அதனால் இது ஜென்ரலாக ஸ்லோ. ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஜென்ரலாக ஸ்லோவாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ உங்கள் அப்ளிகேஷனில் வந்து நான் த்ரெட்டே கிடையாது, நீ த்ரெட்டே கிரியேட் பண்ணல அப்படின்னா அப்போ இதுக்கு வெக்டார் யூஸ் பண்ணணும், ஸ்லோவாக போகுது. அதே தான் ஸ்டாக்குக்கும். ஸ்டாக் எக்ஸ்டென்ஸ் வெக்டர். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இப்போ ஸ்டாக்னா என்ன, ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், இல்லைனா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ ஸ்டாக் வந்து இஸ் ஆல்சோ லெகசி, இட்ஸ் ஆல்சோ த்ரெட் சேஃப். அப்போ ஸ்டாக்கில் போய் ஒருத்தன் டேட்டா எழுதிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டால் அது எழுத முடியாது. ஸோ அப்போ நீங்கள் ஸ்டாக் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அரே டிக்யூ. இதுதான் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். இதுதான் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் செட்ஸ் பார்ப்போம். ஹேஷ் செட் இருக்குது, லிங்க்டு ஹேஷ் செட், ரீசெட்டு, கன்கரண்ட் ஸ்கிரிப்ட் டெஸ்ட் இருக்குது. ஓகே, இதோட யூஸ் என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹேஷ் செட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்படி தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். நியூ ஹேஷ் செட் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் போய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது இட் இஸ் அன்ஆர்டர்ட், ஆர்டர் வில் நாட் பி மெயின்டைன். நீங்கள் பிஏசின்னு ஆட் பண்ணிட்டு அப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது ஏசிபின்னு பிரிண்ட் ஆகலாம். இட் யூசஸ் ஹேஷ் மேப் இன்டர்னலி. அப்படின்னா ஒரு ஹேஷ் செட்டுக்கே வந்து ஹேஷ் செட்டில் போய் டேட்டா போடுறதுக்கு வெறும் டேட்டா தான் போட போகிறேன், அப்புறம் எதுக்கு ஹேஷ் மேப் வேணும் அப்படின்னா, ஏன் ஹேஷ் மேப் வேணும் அப்படின்னா, ஏன் இன்டர்னலாக ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுதுன்னா, இதில் வந்து இப்போ நான் பிஏ ஸ்டோர் பண்ண போகிறேன்னா பிஏ வச்சு ஒரு ஹேஷிங் அல்காரிதம் வச்சு ஒரு வேல்யூ டிரைவ் பண்ணும். ஏதாவது பண்ணி ஒரு ஹேஷிங் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு வேல்யூ டிரைவ் பண்ணும். அதை கீயாக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பிக்கான ஹேஷ் பின்னு வச்சுப்போம் ஏதோ ஒன்று, இதை வச்சுட்டு அந்த இடத்துல போய் பிஏ ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ கீ வேல்யூ பேர் மாதிரி. அதே மாதிரி ஹேஷ் ஏ வச்சு அந்த இடத்துல போய் ஏவை ஸ்டோர் பண்ணும். ஸோ ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு ஹேஷ்னா என்ன, ஒரு ஏதோ சம் வேல்யூ, இட் இஸ் ஜென்ரேட்டட் வேல்யூ, அந்த ஹேஷை வச்சு தான் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுது. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் திருப்பி இப்போ இந்த செட்டில் ஏ இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த ஏ வச்சு ஹேஷை பார்த்து அந்த ஹேஷ் இருந்தாலே ஏ இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நான் ஒரு டேட்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம் ஹேஷ் செட்டில். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஹேஷ் செட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு. இப்போ இதுவே நம்ம ஸ்டோர் பண்ணுற ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு யூஸ் லிங்க்டு ஹேஷ் செட். ஸோ இது வந்து ஹேஷ் மேப்பும் யூஸ் பண்ணும், லிங்க்டு ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்டும் யூஸ் பண்ணும். Okay, so that order is maintained. ஓகே, இது பிரிண்ட் பண்ணும்போது எந்த ஆர்டரில் போட்டியோ அதே ஆர்டரில் தான் உனக்கு வந்து பிரிண்ட் ஆகும் லிங்க்டு ஹேஷ் செட். அடுத்து ட்ரீ செட். ட்ரீ செட் என்ன அப்படின்னா, இட் யூசஸ் அ ரெட் பிளாக் ட்ரீ. ட்ரீ எப்படி அப்படின்னா, ட்ரீயோட யூஸ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா வருது, இன்ஸ்டடாக டேட்டா வந்துட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், 3 வருது, அடுத்தது 5 வருது, நான் அதிகமாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் போடுவேன். ஓகே, அடுத்து 5 வருது, அடுத்து 2 வருது, கம்மியாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுவேன். ஓகே,
அடுத்து வந்து அடுத்து வந்து இங்கே வந்து நான் பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 வச்சுப்போம். 4 இருக்குது, அதிகமாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு, கம்மியாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ 3 வருது, கம்மியாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும், இது 3 இதோட அதிகம், அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு. ரைட், இந்த மாதிரி நான் டேட்டா போட்டு போகிறேன். இப்போ வந்து இங்கே வந்து 6ன்னு வச்சுப்போம். இப்போ வந்து 7 வருது அப்படின்னா இங்கே வரும். இப்போ 5 வருதுன்னா 6 சைடு வந்துட்டு அப்புறம் இங்கே வரும் 5. ஓகே, இந்த மாதிரி இதுதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீ டேட்டாவை போட்டிருக்க அப்படின்னா, நீ ஒரு நம்பரை தேடுற அப்படின்னா, இப்போ நான் 5 தேடணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு 4 விட அதிகமாக 5, அப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடு. அப்போ ஒரு ஆஃப் டேட்டாவை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 5 வந்து 6 விட கம்மியாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு வா, 5 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நீ ஒரு ட்ராவல்ஸுக்கும் பாதி நோட அவாய்ட் பண்ணிடுற. ஸோ ஆர்டர் ஆஃப் லாக் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி, நம்பர் ஆஃப் நோட்ஸ் டிவைட் பண்ணிட்டே வருது. ஸோ இதனால தான் ஸ்டோரிங் இன் ட்ரீ இஸ் அட்வான்டேஜ். லிங்க் லிஸ்ட்டில் ஒரு நோட் இருக்கும் கரெக்டாக, லிங்க் லிஸ்ட்டில் இட் ஹேவ் அ பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோட். இங்கே 2 பாயிண்டர் இருக்கும், அவ்வளோதான், லெஃப்ட் ரைட்டுன்னு. ரைட், ஸோ இந்த ட்ரீ செட் யூஸ் பண்ணும்போது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டடாக ஸ்டோர் ஆகும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் டேட்டா இந்த சார்ட்டட் ஆர்டர் யூ கேன் யூஸ் ட்ரீ செட். டேட்டா பிரிண்ட் பண்ணும்போது சார்ட்டடாக பிரிண்ட் ஆகும். ரைட், அடுத்து வந்து கன்கரண்ட் ஸ்கிப் லிஸ்ட் செட். இந்த கன்கரண்ட் ஸ்கிப் லிஸ்ட் செட் ஆட் பண்ண என்னன்னா இது இஸ் த்ரெட் சேஃப். ஓகே, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ செட்டும் யூஸ் பண்ணும், ப்ளஸ் த்ரெட் சேஃப்டியும் யூஸ் பண்ணும், லாக்கிங் அதெல்லாம் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து டஸ் நாட் அலோ நல். இதில் இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல் வேல்யூ அலோ பண்ணுறது அப்படின்னா லிங்க்டு ஹேஷ் செட்டும் மட்டும் தான் நல் வேல்யூ அலோ பண்ணும், 0 வேல்யூ அலோ பண்ணும், மற்ற எதுவும் அலோ பண்ணாது. இதுதான் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் செட். ஸோ கன்கரண்ட் ஸ்கிப் லிஸ்ட்ன்றது த்ரெட் சேஃப். ஸோ இப்போ கன்கரண்ட் ஸ்கிப் லிஸ்ட் வச்சிருக்கேன், அதை வந்து ஒரு த்ரெட்டு வந்து அசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டால் அசஸ் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு செட்டு தான், பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக த்ரெட் லெவல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது ஈக்குவல் டு 3 செட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது இந்த செட்டு வந்து 3 செட்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு ட்ரீல தான் ஸ்டோர் ஆகும். நீ ஃபைனலாக எண்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் போய் ஸ்டோர் பண்ணணும்ல, அது ஃபைனலாக அந்த ட்ரீல தான் ஸ்டோர் ஆகும். அதனால நீ டேட்டா எடுக்கும்போது சார்ட்டடாக வரும். ஸோ உனக்கு சார்ட்டடாகவும் வேணும், அதே சமயத்தில் த்ரெட் சேஃப்டாகவும் இருக்கணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் கன்கரண்ட் ஸ்கிப் லிஸ்ட் செட். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மேப்பு, ஹேஷ் மேப், லிங்க்டு ஹேஷ் மேப், ட்ரீ மேப் இதெல்லாம் இருக்குது. இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹேஷ் மேப் வந்து ஸ்டோர்ஸ் அ டேட்டா இன் கீ வேல்யூ பேர் நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேப் டிக்ளேர் பண்ணும்போதே கீ வந்து இன்டிஜர், வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்னு வச்சுருக்கோம். ஒரு நியூ ஹேஷ் மேப் போட்டுட்டோம். அப்போ கீ வந்து மேப்பில் போய் டேட்டா புட் போடும்போது கீ வந்து இன்டிஜராக இருக்கும், வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ரைட், நீ பிரிண்ட் பண்ணும்போது ரேண்டம் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ இட் இஸ் அன்ஆர்டர்ட், ஹேஷ் மேப் அன்ஆர்டர்ட். பட் ஆனால் ஒரு டேட்டாவை எடுக்கும்போது ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம டேட்டா போடலாம், எடுக்கலாம். ஓகே, அண்ட் இட் இஸ் நாட் த்ரெட் சேஃப். லிங்க்டு ஹேஷ் மேப் என்னன்னா, இது ஹேஷ் மேப்போட கொஞ்சம் ஸ்லோவர். இட் யூசஸ் அ ஹேஷ் மேப் ப்ளஸ் டபுள் லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இதான் லிங்க்டு ஹேஷ் மேப்பு. இது வந்து ஆர்டர் மெயின்டைன் ஆகும், நீ திருப்பி பிரிண்ட் பண்ணினா அதே ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஓகே, ட்ரீ மேப் அப்படின்னா கீஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஸ்டார்டட் ஆர்டர். இப்போ நான் வந்து என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், நியூ ஹேஷ் மேப் பதிலாக நியூ ட்ரீ மேப்னு போடணும், அவ்வளோதான். இங்கே வந்து மேப்பு தான், பட் இங்கே வந்து கீஸ் தான் எனக்கு சார்ட்டடாக ஸ்டோர் ஆகணும். அப்படின்னா எனக்கு கீஸ் வந்து நான் எடுக்கும்போது திருப்பி 1 2 3 வரணும் அப்படின்னா அந்த டைமில் ஐ வில் யூஸ் ட்ரீ மேப். ஓகே, அடுத்து ஹேஷ் டேபிள். ஸோ ஹேஷ் டேபிள் ஒன்று யூஸ் பண்ணலாம், டேபிளில் வந்து போடலாம். இது என்னன்னா இட் இஸ் த்ரெட் சேஃப். ஹேஷ் மேப்புக்கும் ஹேஷ் டேபிளுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். இட் இஸ் த்ரெட் சேஃப் அண்ட் இட் இஸ் வெரி ஓல்ட் அண்ட் ரேர்லி யூஸ்ட் நவ். Does not allow null key value, is very slower. It is thread safe. It is almost not used now. இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது கன்கரண்ட் ஹேஷ் மேப் தான். த்ரெட் சேஃப், பட் இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹோல் மேப்பையும், இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஹோல் மேப்பையும் லாக் பண்ணுறதுக்கு பதிலாக எந்த செக்மெண்ட்ஸ் எந்த பக்கெட்ஸ் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் மட்டும் லாக் ஆகுது, அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் த்ரெட் சேஃபாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இது இஸ் மோர் எஃபிஷியன்ட். ஓகே, ஸோ பெஸ்ட் ஃபார் மல்டி த்ரெடிங் அப்ளிகேஷனாக இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப் தான். ஓகே, ஸோ ஹோல் மேப்பும் இப்போ ஹேஷ் டேபிள்னா கம்ப்ளீட் ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணால் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இட் வில் பி த்ரெட் சேஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
இப்போ ஹேஷ் மேப் இருக்குது. ஹேஷ் மேப்பில் வந்து இப்போ கன்கரண்ட் ஹேஷ் மேப் இருக்குது, அப்புறம் ஹேஷ் டேபிள் இருக்குது. இந்த ஹேஷ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு செட் ஆஃப் கோடு. அவங்க இங்கேயே லாக் எடுத்துருவாங்க. அப்போ கம்ப்ளீட் மேப் ஆப்ரேஷன் ஃபுல்லாக லாக்கில் நடக்கும், இன்னொரு த்ரெட் வரவே முடியாது. ஆனால் இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப்பில் என்னென்னா எந்த பார்ட் ஆஃப் த கோடு வந்து டேஞ்சரோ அங்கே மட்டும் தான் லாக் எடுப்பாங்க. ஸோ லாக் எப்போதுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட். Okay, so this is the different map implementation. இதுதான் அதோட comparisons. ஓகே, இப்போ ஹேஷ் மேப்பில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இந்த கீ அப்புறம் வந்து வேல்யூ பாலா, ஓகே, அப்புறம் கீ அப்புறம் வேல்யூ சாலா, இப்படி தான் ஸ்டோர் ஆகுது. ஒரு கீ அப்புறம் வேல்யூ இப்படி தான் ஸ்டோர் ஆகுது. இப்போ எனக்கு என்னன்னா இப்போ இந்த கீ எப்படி வருது, யூ பேசிக்கலி எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா இந்த கீயை வச்சு யூ ஹேஷ் ஒரு ஹேஷ் டேபிளில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு ஹேஷ் டேபிள் வச்சுருக்கோம். ஒரு ஹேஷ் டேபிளில் இந்த கீயை வச்சு ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த அந்த இடத்துல இண்டெக்ஸாக போட்டு அங்கே போய் இந்த சாலான்றது ஸ்டோர் ஆகும். ஓகே, ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. இப்படி தானே ஹேஷ் மேப்பை இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டேபிளில் ப்ராபப்ளி மேக்ஸிமம் எத்தனை எலமெண்ட் இருக்கலாம், ஒரு 1000 எலமெண்ட்ஸ் தான் 1000 எலமெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. அப்புறம் இந்த கீயை எடுப்பாங்க. இந்த கீயை வச்சு ஏதோ ஒரு ஹேஷ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் எடுப்பாங்க. அந்த இண்டெக்ஸில் போய் இந்த சாலானதை ஸ்டோர் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த கீயை எடுப்பாங்க, அதை வச்சு ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு இண்டெக்ஸ் போவாங்க, அங்கே போய் பாலான்னு ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம திருப்பி இதில் டேட்டா எடுக்கணும், அந்த கீ கொடுக்கணும். இந்த கீ கொடுத்தா அந்த கீயை வச்சு அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் வச்சு ஹேஷ் இண்டெக்ஸை எடுத்து அப்புறம் போய் அந்த டேட்டா எடுத்துடலாம். ரைட், இப்போ பிரச்சனை என்னென்னா வேற ஒரு கீ நாளைக்கு வந்து ஒரு கீ வந்து 42ன்னு வருது மாலா அப்படின்னு. இதை ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹேஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு என்ன இண்டெக்ஸ் வருதோ அதே இண்டெக்ஸ் தான் இதுக்கும் வருதுன்னு வச்சுக்கோ. இதுதான் கொலிஷன். 2 கீக்கு ஒரே ஹேஷ் ஃபங்க்ஷன் தான், அது வந்து கொலிஷன். ரைட்டா? அப்போ என்ன ஆகும்னா இப்போ போய் ஸ்டோர் பண்ணால் என்ன ஆகும், சாலா வந்து ஓவர் ரைட் ஆகிடும். இந்த கொலிஷன் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா இங்கே போய் டேட்டா போய் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இது இங்கே ஒரு லிங்க் லிஸ்ட் போட்டு ஃபஸ்ட்டு சாலான்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம், அடுத்தது இங்கே வந்து மாலான்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேட்டா போய் டேரெக்டாக ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா டேரெக்டாக ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு வேற ஒரு கீக்கு அதே இண்டெக்ஸ் கிடச்சிதுன்னா நம்ம போய் ஓவர் ரைட் பண்ணிவிடுவோம். ஸோ கொலிஷன் அவாய்டன்ஸ்க்கு ஒரு பக்கெட்லையும் நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட் வச்சு நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா வி கேன் யூஸ் ட்ரீ மேப். ட்ரீ மேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கீயை வச்சு ஹேஷிங்லாம் நடக்காது. ஓகே, கீயை வச்சு அப்படியே டேரெக்டாக ஸ்டோர் ஆகிடும். இந்த கீயை வந்து யூஸ் பண்ணி டேரெக்டாக ஸ்டோர், ஹேஷிங்கே நடக்காது. ட்ரீ மேப்பில் ஹேஷிங்கே கிடையாது. அப்போ கொலிஷன்லாம் ஆகும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம யூ கேன் கோ ஃபார் ட்ரீ மேப். Okay, so this is the thing in different implementation of maps. So hash map என்னன்னா hash map யூஸ் பண்ணும்போது hash map நான் சொன்ன மாதிரி என்னன்னா ஒரு இண்டெக்ஸ்லையுமே it has a link list. ஸோ ஒரே கீக்கு வந்து ரெண்டு கீக்கு சேம் ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு அங்கே எல்லா டேட்டாவும் ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால கொலிஷன் வந்துச்சுன்னா சேம் இண்டெக்ஸ்க்கு we have many data. ட்ரீ மேப்பில் ஒரு டேட்டா எடுக்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் லாகன். ஆனால் இதுவே ஹேஷ் மேப்பில் போய் ஒரு டேட்டா எடுக்கணும்னா ஆர்டர் ஆஃப் 1. அந்த கீக்கு ஒரு வேல்யூ தான் இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் 1. பட் ஆனால் ட்ரீ மேப் போகணும்னா நீ லாகன் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும் டேட்டா எடுக்கிறதுக்கு. அதுதான் டிஸ்அட்வான்டேஜ் இன் ட்ரீ மேப். ஸ்பீடு வந்து மீடியம். ஸோ யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஸ் ஹேஷ் மேப் தான் யூஸ் பண்ணணும். ஆர்டர் பண்ணி வேணும்னா எனக்கு லிங்க் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணணும். சார்ட் பண்ணி வேணும்னா ட்ரீ மேப் யூஸ் பண்ணணும். லெகசி அப்ளிகேஷன் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Thread safe வேணும்னா you have to use concurrent hash map. Okay, so this is the major difference. So queue implementation பார்த்தீங்கன்னா linked list வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், priority queue வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், array DQ, concurrent hash queue, இது வந்து thread safe, blocking queues யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய blocking queues இருக்குது for producer consuming problem. இதை நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஓகே, என்னென்ன queue functions இருக்குது அப்படின்னா நம்ம லிங்க் லிஸ்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். queue functionsனால் ஆட் இருக்குது. ஆட்னா ஒரு எலமெண்ட்டை queueல ஆட் பண்ணுறதுக்கு, ஆஃபர்னா ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, பால் அப்படின்னா ரிமூவ்ஸ் அ எலமெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அ ஹெட்.
போல்னா ஒரு வேல்யூ அது வந்து எடுக்கிறதுக்கு. ஓகே, ரிமூவும் ஒரு டேட்டா எடுக்கிறதுக்கு. பீக்குன்றது டாப் ஃபஸ்ட்டில் இருக்கிற என்ட்ரியை மட்டும் கொடுக்கும், ஆனால் ரிமூவ் பண்ணாது. ஓகே, ஸோ சைஸ் எப்போதுமே கலெக்ஷன்ஸில் நம்ம சைஸை கூப்பிட்டோன்னா, எல்லா கலெக்ஷனுக்குமே சைஸை கூப்பிட்டோன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லிங்க் ஸ்விட்ச் பண்ணும்போது நிறைய அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கியூவை பிரிண்ட் பண்ணுறேன். பீக்னா எனக்கு கெட் ஹெட் வித்வுட் ரிமூவ் ஆகாது. ரைட்டா? பீக்னா அந்த டாப் எலமெண்ட் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்குது ஏ மட்டும் வரும். ரைட்டா? பால்னா ஏ வரும், அப்புறம் அது ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கியூவை பிரிண்ட் பண்ணுறோமா, ஏபிசி வந்துச்சா, அப்புறம் பீக்னா எனக்கு ஏ மட்டும் தான் வரும். அப்புறம் பால்னாலும் எனக்கு ஏ மட்டும் தான் வரும். இப்போ பீக் பண்ணும்போது ஏ வந்துச்சு, பால் பண்ணும்போது ஏ வந்து ஏ ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ திருப்பி ரிமூவ் பண்ணோம்னா டாப்பில் இருக்கிறது ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ பியும் ரிமூவ் ஆகிடுச்சு. ரைட்டு? ஸோ இந்த இடத்துல கியூவை பிரிண்ட் பண்ணும்போது ஏ இங்கே பால் பண்ணால் பி மட்டும் பிசி மட்டும் வருது. அப்புறம் ரிமூவ் பண்ணும்போது பி போயிடுச்சு, ரிமூவ் வந்து பி வந்துடுச்சு. இப்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆட் பண்ணுறோம். அப்போ கியூவில் போய் அப்புறம் சிடி மட்டும் இருக்குது கியூவை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதுதான் கியூவோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பேசிக் ஃபங்க்ஷன் ஆடு, பீக்கு, பால், ரிமூவ், ஆஃபர்னா டேட்டா போடுறதுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் உங்களுக்கு வந்து தெரியணும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் மைனூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஆடுமே இன்சர்ட் பண்ணுது, ஆஃபருமே இன்சர்ட் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கியூ வந்து சப்போஸ் ஒரு சைஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் த்ரோஸ் அன் எக்ஸெப்ஷன் இஃப் த கியூ இஸ் ஃபுல். இது ரிட்டர்ன் ஃபால்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த்ரோயிங் அன் எக்ஸெப்ஷன். ஸோ ஆஃபர் வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணாது, பட் ஆட் வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மைனூட் டிஃபரன்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொரு கியூவோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ப்ரியாரிட்டி கியூ. ப்ரியாரிட்டி கியூ இன்டர்னலாக என்ன யூஸ் பண்ணுன்னா, இப்போ கியூன்னு தானே நிறைய டேட்டா போடுறோம், அதானே கியூவு. இப்போ இவ்வளோ டேட்டா போடுறோம். ப்ரியாரிட்டி கியூவில் டேட்டா போடும்போது எப்படின்னா, ப்ரியாரிட்டி கியூன்றது இட் ஸ்டோர்ஸ் அ டேட்டா என்ன ட்ரீ. ரைட்டா? ஃபஸ்ட் என்ன டேட்டா போடுற, 30 போடுற. ஓகேவா? அடுத்து என்ன டேட்டா போடுற, 10 போடுற. 10 போட்ட என்ன ஆகும்னா இட் இஸ் கால்ட் அ ஹீப். ஹீப் என்ன பண்ணுன்னா, மின் ஹீப்பாக இருக்குது அப்படின்னா, மின் ஹீப்போட ப்ராப்பர்ட்டி என்னென்னா ரூட் நோடோடைய வேல்யூ வந்து கீழே இருக்கிற நோடோட கம்மியாக இருக்கணும். அதான் மின் ஹீப். அப்போ 10 போடும்போது என்னன்னா 10 போட்டு இது வந்து ஸ்வாப் ஆகிடும். 10 இங்கே வந்துடும், 30 இங்கே வந்துடும். ஓகே, அப்புறம் 20 போட போகிற அப்படின்னா 20 வந்து ரைட்டில் போடுற அப்படின்னா இப்போ 20 பார்க்கும், இது கம்மியாக தான் இருக்குது, அதனால் ஸ்வாப் நடக்காது. ஸோ மின் ஹீப்பில் டாப்பில் இருக்கிற எலமெண்ட் எப்போதுமே கம்மியாக இருக்கும். ரைட்டு? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரியாரிட்டி கியூ போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30, 10, 20 போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூவை பிரிண்ட் பண்ணுறேன். கியூவை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 10 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், அப்புறம் 20, அப்புறம் 30 பிரிண்ட் ஆகும். ரைட்டு? இதை அப்படியே நம்ம வாட்சும் பண்ணிக்கலாம். அவுட்புட் பாசிபிள். ஓகே, 10 அப்புறம் 30 அப்புறம் 20 பிரிண்ட் ஆகுது. ஓகே, ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு தான் கம்மியாக இருக்கும். ரைட்? ஸோ 10, 30 பிரிண்ட் ஆகுது, அப்புறம் 20 பிரிண்ட் ஆகுது ப்ரியாரிட்டிக்கு பிரிண்ட் பண்ணும்போது. ஓகே, இப்போ பீக் பண்ணும்போது என்ன ஆகும், பீக்ன்றது எப்போவுமே டாப் எலமெண்ட்டை பார்க்க ரிமூவ் பண்ணாது. பீக் எலமெண்ட் எப்போதுமே பிரிண்ட் பண்ணும்போது 10 பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிடுச்சா? அப்புறம் போல் பண்ணும்போது என்ன ஆகும், வேல்யூ எடுத்துரும். அதுவும் 10 தான் பிரிண்ட் ஆகுது, ஆனால் வேல்யூ போயிடும். அப்போ 10 போயிடும். 10 போனால் என்ன ஆகிடும், அதுக்கப்புறம் எது கம்மி, 20 கம்மி, 20 மேலே வந்துடும். இதுதான் மின் ஹீப். ரைட்டு? இப்போ வந்து என்ன பண்ணுற, திருப்பி போல் பண்ணுற. ஸோ ஆஃப்டர் போல் பிரிண்ட் பண்ணி பார்க்குற என்ன பிரிண்ட் ஆகும், போல் பண்ணதுக்கப்புறம் 20, 30 பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? ஸோ 20 தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ இங்கே வந்தோம்னா 20, 30 பிரிண்ட் ஆகுது. இப்போ போல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுற, ஆஃபர் பண்ணுற, 5 ஆட் பண்ணுற. ஸோ 20, 30 இருக்கும்போது 5 ஆட் பண்ணால் எப்படி இப்போ ஆட் ஆகும், இப்போ 20, 30 தான் இருக்குது. 5 ஆட் பண்ணும்போது எப்படின்னா 20 இருக்குது, 30 இருக்குது. இப்போ 5 ஆட் பண்ணால் 5 ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு என்னன்னா இது ஸ்வாப் ஆகிடும். அப்போ 5 இங்கே போயிடும், 20 இங்கே வந்துடும். ஸோ 5 ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ஆடிங் 5 நீ பிரிண்ட் பண்ண அப்படின்னா 5, 30, 20 வரும். இப்போ பீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கும். இதுதான் மின் ஹீப். எப்போதுமே நீ நிறைய டேட்டா போட்டே இருக்கிற, ஆனால் உனக்கு மினிமம் வேல்யூ மட்டும் தெரியணும், இல்லை மேக்ஸிமம் வேல்யூ தெரியணும் அப்படின்னா நீ இந்த மாதிரி ப்ரியாரிட்டி கியூவில் போடலாம். அட்வான்டேஜ் என்ன, நீ டப்புன்னு போய் இப்போ நீ ஒரு அரேல டேட்டா இருக்குது, டப்புன்னு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணணும்ல, ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதுவே டேட்டா அரேல போகிறது போல ப்ரியாரிட்டி கியூவில் போட்டிங்கன்னா மினிமம் வேல்யூ ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டியில் டக்குன்னு மேலே எடுத்துடலாம்.
ஓகே, ஸோ அதனால தான் அட்வான்டேஜ் ஆஃப் ப்ரியாரிட்டி கியூ. இதுவே மேக்ஸ் ஹீப்பாக இருக்கணும், ஃபஸ்ட்டு போகிற வேலையை மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், என்னமே கிடையாது. ப்ரியாரிட்டி கியூ நீ டிக்ளேர் பண்ணுறல அந்த இடத்துல இந்த இடத்துல கலெக்ஷன் டாட் ரிவர்ஸ் ஆர்டர்னு போட்டுருணும். அப்போ டேட்டா வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போகும். ஸோ டாப்பில் இருக்கிறது மேக்ஸிமம் எலமெண்ட்டாக இருக்கும். அரே டிக்யூ என்னன்னா இது வந்து இதுவும் கியூ தான். நீ லிங்க் லிஸ்ட் இருக்கும்போது அது வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும் டேட்டா. ஆனால் அரே லிஸ்ட் யூஸஸ் அ ரீசைசபிள் அரே. அப்படின்னா ஒரு அரே தான், டேட்டா போடும்போது இப்படி போட்டே வரும் டேட்டாவை 5 6 அப்படின்ட்டு ஒரு அரேல தான் போட்டு வரும். ஓகே, ஃபுல்லாக அரே முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி டேட்டா போடுறீங்கன்னா ரீசைஸ் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அரேயோட யூஸ் என்ன, டப்புன்னு போய் ஒரு டேட்டா எடுக்கணும்னா ஃபாஸ்ட்டாக எடுத்துடலாம் கரெக்டாக. ஸோ அதான் அதோட அட்வான்டேஜ், அரே டிக்யூட அட்வான்டேஜ். ஓகே, அதே மாதிரி பீக்கு, பாலு, ஆஃபரு. ஓகே, அரே டிக்யூவை வச்சு நீ வந்து ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ அட்வான்டேஜ். டிக்யூன்றது டபுள் ஹெண்டட் கியூ. ஸோ கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட் பார்த்தோம், ப்ரியாரிட்டி கியூ பார்த்தோம், இப்போ அரே டிக்யூ. அரே டிக்யூ நார்மல் கியூ, ஃபாஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இது வந்து நீ யூ கேன் யூஸ் இட் ஆல்சோ ஃபார் அ ஸ்டாக். ஸோ அரே டிக்யூ வந்து பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ யூஸ் புஷ் அண்ட் பாப் அரே டிக்யூ யூஸ் பண்ணும்போது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரே டிக்யூவில் புஷ் ஃபங்க்ஷனும் இருக்குது, பாப் ஃபங்க்ஷனும் இருக்குது, ஆஃபர் ஃபங்க்ஷனும் இருக்குது, போல் ஃபங்க்ஷனும் இருக்குது, எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது அரே டிக்யூவில். ஸோ கன்கரண்ட் லிங்க்டு கியூ என்ன பண்ணுன்னா இட் இஸ் நாட் டசன்ட் யூஸ் லாக்கிங். இது என்ன யூஸ் பண்ணுன்னா இட் இஸ் யூஸஸ் அ கம்பேர் அண்ட் ஸ்வாப். ஓகே, ஸோ கம்பேர் அண்ட் ஸ்வாப் என்னன்னா இப்போ கன்கரண்ட் லிங்க் கியூ இப்போ ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஹெட் பாயிண்டர் இருக்குது, நிறையா இருக்குது. ஓகே, அப்புறம் ஒரு டெயில் பாயிண்டர் இருக்குது. ஸோ எல்லா கன்கரண்ட் லிங்க்டு கியூவும் இந்த ஹெட் பாயிண்டர் டெயில் பாயிண்டர் வச்சுருக்கும். ஓகேவா, இப்போ இந்த கன்கரண்ட் லிங்க்டு கியூவை த்ரெட் 1 வந்து அசஸ் பண்ண போகுது. த்ரெட் 1 வந்து ஒரு நோட் இன்சர்ட் பண்ணும்போது இதில் எண்டில் போய் இன்சர்ட் பண்ண போகுது. அப்படி இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா ஒரு டெய்லில் போய் இன்சர்ட் பண்ணுமா. அப்போ என்ன பண்ணுன்னா டெய்லை எடுத்துக்கும், அங்கே போய் டெய்ல் டாட் நெக்ஸ்ட் நியூ நோடு போடும். ஓகே, போட்டு அப்புறம் அந்த இருக்கிற டெய்லும் இது பார்க்குற டெய்லும் அங்கே இருக்கிற டெய்லும் சேமான்னு பார்க்கும். இது எக்ஸ்பெக்டட் வேல்யூ டெய்லு தான். எப்போதுமே எக்ஸ்பெக்டட் டெய்ல் இதுவாக இருக்கா, ஏற்கனவே டெய்ல் இது இருக்குல்ல, ஏற்கனவே டெய்ல் 1000 வச்சுக்கோ. ஓகே, இது வந்து 1000 அப்படி இருந்தால் இந்த 2000 போய் இன்சர்ட் பண்ணுறு அப்படின்னு கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் போடு அப்படின்னு சொல்லுது. இப்போ இது வந்து த்ரெட் 1 பண்ணிட்டு இருக்கும்போது த்ரெட் 2 என்ன பண்ணிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடியே போய் இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி போய் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு நோடை இன்சர்ட் பண்ணிடுச்சு. அப்போ டெய்ல் என்ன ஆகிடும், வேறு ஏதாவது ஒரு நம்பர் 3000 ஆகிடுச்சு. அப்போ இந்த கோடு வந்து என்ன ஆகும், கம்பேர் பண்ணி பார்க்கும். ஆனால் 1000 இல்லை 3000 இருக்குது. அப்போ வேறு ஏதோ த்ரெட்டு மாற்றிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இது போய் மாற்றாது, இது வெயிட் பண்ணி. அப்போ வந்து உனக்கு ப்ராப்ளம் வராதுல்ல, 2 த்ரெட்டு ஒரே டைமில் போயிட்டு அசஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ 2 டைம் ஒரே டைமில் போய் டேட்டா அசஸ் பண்ணுதுன்னா லாக்கிங் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் இருக்கிற வேல்யூவை செக் பண்ணணும். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வேல்யூ, அந்த வேல்யூ இருந்தால் மாற்று, இல்லைன்னா மாற்றாத. அது இல்லாமல் போகிறதுக்கு என்ன வாய்ப்பு, வேறு த்ரெட் ஏதாவது அதே டைமில் மாற்றிருக்கலாம். அப்படி வேறு ஏதாவது த்ரெட்டு மாற்றிருச்சுன்னா நம்ம மாற்றக்கூடாது. இப்படி கூட நீ என்ன பண்ணலாம், சிங்கர்னைஸ் பண்ணலாம். சிங்கர்னைஸ்னா என்ன, ஒரு த்ரெட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த த்ரெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட் அலோவ் பண்ணணும், ரைட்டா. அப்போ ஒரு த்ரெட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ லாக் எடுத்துக்கலாம், அந்த வேலையை முடிச்சுட்டு லாக்கை ரிலீஸ் பண்ணலாம். இன்னொரு த்ரெட் வரும்போது லாக் இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டே இருக்கும், இது வந்து டைம் ஆகும். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுற, நீ அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேல்யூ நீ எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்கான்னு பார்க்குற, இருந்தால் மட்டும் தான் அப்டேட் பண்ணுற, இல்லைன்னா என்ன பண்ணுற நீ வெயிட் பண்ணுற. ஓகே, ஸோ இந்த மாதிரி கூட கம்பேர் அண்ட் ஸ்வாப் இது யூஸ். ஸோ ஒரு த்ரெட்டு ட்ரை பண்ணும்போது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ த்ரெட்டு லாஸ்ட் நோட் 1000 இருக்குது, நீ 1000 நோட் தான் எக்ஸ்பெக்டன்ஸ் வச்சு டெய்ல் அப்டேட் பண்ண போகிற. ஆனால் வேறு த்ரெட்டு வந்து லாஸ்ட் நோட் அப்டேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ லாஸ்ட் நோட் 2000 மாறிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா திஸ் த்ரெட் வில் ட்ரை அகெயின் வித் நியூ எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஓல்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ 1000, இப்போ நியூ எக்ஸ்பெக்டட் வேல்யூ 2000 வச்சு திருப்பி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அப்டேட் ஆகும், ரைட்டா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது, ரைட். இப்போ லாஸ்ட் நோட் 1000, நீ 1000 வச்சு ஒரு த்ரெட் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுது.
இதை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு சமயத்தில் என்ன ஆகுதுன்னா த்ரெட் 2 வந்து 2000 1000 2000 1000 வச்சு அப்டேட் பண்ண 1000 தான் எக்ஸ்பெக்டட் வச்சு அப்டேட் பண்ண பார்க்குது. ஓகே, இது வந்து என்ன இன்னொரு நோடு என்னது, இன்னொரு நோடு 2000 இருக்குது. இது வந்து இதை வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இது வந்து முன்னாடியே போய் அட்டாச் பண்ணி இது என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் நோட் 2000 ஆயிடுச்சு. இப்போ இது வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணும்போது இது 1000 தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ, பட் லாஸ்ட்டாக இருக்கிறது 2000, அதனால் அப்டேட் ஆகாது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம், இது வெயிட் பண்ணி திருப்பி 2000 வச்சு திருப்பி ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணி இதோட புது நோடு அட்டாச் பண்ண ட்ரை பண்ணதில்ல, அந்த புது நோடு அதுக்கப்புறம் அட்டாச் ஆகும். இதுதான் கம்பேர் அண்ட் ஸ்வாப். ஸோ கன்கரண்ட் லிங்க்டு கியூ வந்து இதை தான் யூஸ் பண்ணுது. அரே பிளாக்கிங் கியூ என்ன அப்படின்னா, இது வந்து அரே பிளாக்கிங் கியூவில் வந்து நம்ம என்னன்னா ஒரு டேட்டா சைஸை கொடுத்துடலாம் ஒரு பிளாக்கிங் கியூவில். இது ஏன் பிளாக்கிங் சொல்கிறான்னா, இதில் 2 டேட்டா தான் நீ ஆட் பண்ண முடியும். 2 டேட்டா ஆட் பண்ணிவிட்டு அடுத்த டேட்டா போடும்போது வெயிட் ஆகிட்டே இருக்கும். அந்த கியூவில் போய் நீ டேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த டேட்டா போட முடியும். ஸோ அதான் பிளாக் ஆகிடும். ஸோ இது மாதிரி ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நீ கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூ கேன் யூஸ் அரே பிளாக்கிங் கியூ. லிங்க்டு பிளாக்கிங் கியூ வந்து ஓகே ஹையர் த்ரூபுட் தென் த அரே பிளாக்கிங் கியூ, யூஸ் லிங்க் நோட்ஸ் இன்டர்னலி. ஓகே ஓகே, இது அங்கே அரேக்கு பதிலாக இங்கே லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணும். ரைட், தட் இஸ் த டிஃபரன்ஸ். டிலேடு கியூ அப்படின்னா, ஸோ ஒரு டிலேடு கியூ இருக்குது. அந்த டிலேடு கியூவில் போயிட்டு நீ வந்து ஒரு டிலேட் டாஸ்க் ஒரு ஆப்ஜெக்டை போடுற. ஓகே, இதுதான் டிலே டாஸ்க்கு. இம்ப்ளிமெண்ட்ஸ் டிலேட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி போடுற. கெட் டிலே கம்பேர் டு டூ ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ கியூ டாட் டேக்ஸ்னா வெயிட்ஸ். ஸோ டிலேட் கியூ என்னன்னா, நீ அந்த கியூவில் டேட்டா போடும்போது என்ன டேட்டா போடுற. ஓகே, அந்த கியூவில் டேட்டா போடும்போது நீ வந்து டைமை மென்ஷன் பண்ணிடலாம், எவ்வளோ டைம் கழிச்சு போடலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த டிலே டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 செகண்ட்ஸ் போடுறோன்னா, ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் இருக்குது, டிலே அண்ட் செகண்ட்ஸு. ஸோ நம்ம எடுக்கும்போது டேட்டாவை எடுக்கும்போது அவ்வளோ செகண்ட்ஸ் கழிச்சு தான் நமக்கு டேட்டா கிடைக்கும். டிலே பண்ணி டேட்டா கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது we can use this delayed queue. So these are the different implementations of queue. ஸோ அடுத்தது வந்து DQ. மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அரே DQ தான். ஸோ DQ வந்து அரே DQ வந்து DQன்னு என்ன, டபுள் எண்டட் கியூ. ஸ்டார்டிங்லேயும் ரிமூவ் பண்ணலாம், எண்ட்லேயும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சமயத்தில் யூ கேன் யூஸ் DQ. இது வந்து த்ரெட் சேஃப் கிடையாது, நல் வேல்யூ சர்வர்டு கிடையாது, ஸ்டாக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், கியூவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் DQ மாதிரி. ஓகே, ஸோ இதில் வந்து யூ கேன் ஆட் ஃபஸ்ட்டு, ஆட் லாஸ்ட்டு, ரிமூவ் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அது ஃபஸ்ட்லேயும் ஆட் பண்ணலாம், லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணலாம். அதேமாதிரி ரிமூவ் ஃபஸ்ட்டு, ரிமூவ் லாஸ்ட்டு அதுவும் இருக்கும். அதேமாதிரி இது லிங்க் லிஸ்ட் வச்சு ரிமூவ் பண்ணலாம். இது அதை விட கொஞ்சம் ஸ்லோவர். ஓகே, ஏன்னா இது லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால மெமரி அதிகமாக யூஸ் பண்ணும். ஓகே, இது எப்போ நீ இதை யூஸ் பண்ணுன்னா, நீ நடுவில் போய் அந்த கியூவில் நடுவில் போய் இன்சர்ட் பண்ணணும். அந்த மாதிரி சமயத்தில் நீ லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் DQவை. ஓகே, கன்கரண்ட் லிங்க் DQ இது த்ரெட் சேஃப். ஓகே, லாக் ஃப்ரீ. இட்ஸ் ஆல்சோ யூசஸ் கேஷ், கம்பேர் அண்ட் ஸ்வாப். ரைட், ஸோ இதுவும் போல் ஃபஸ்ட்டு, போல் லாஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும். ரைட், ஒரு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுதான். லிங்க்டு பிளாக்கிங் கியூ வந்து முன்னாடியே இருக்கிற மாதிரி தான். ஒரு நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேட்டா தான் போட முடியும். இது ரெண்டு இதுலேயும் புட் லாஸ்ட்டு, புட் ஃபஸ்ட்டு. பட் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த டேட்டா போட முடியும். இது பிளாக்கிங் கியூ. ஸோ திஸ் இஸ் a comparison table. So this is the complete collections in Java.